ப்ரொஃபசர் நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. நான் காலையில ரெடி ஆயிட்டேன் ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன பாடம்? இந்த புக்ல 3ஆம் பக்கத்தை எடு. 1 2 3 எத்தனை ப்ரொஃபசர்? அதுல இருக்கிறது 200 தடவை படி. 200 தடவை? ஆமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும். இதை ஏன் 200 தடவை படிக்க சொல்றாரு? ஓ, ஒருவேளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம சரித்திரத்தை நினைச்சு பார்க்கலாம். என்ன பாட்டுங்க? அந்த பாட்டுதே. கள்ளி. ஐயா, அடங்கவே மாட்டியா ஐயா? ஊஞ்சல தொடக்க சொன்னா என் காலைய தொடக்க சொன்ன. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காத. ஓடி போய் வேலையை பாருங்கிறல்ல. வாடி. பாத்துட்டீங்களா? பார்த்து தொலைச்சிட்டயா? இன்னைக்கு பேப்பரை பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஐயோ, பெருசு கேள்வி கேட்கும் போல இருக்க. என்ன ஆச்சு? வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டேன். பாஸ் ஆனாதான் ஏன் வருத்தப்பட்டா? ஃபெயிலானதுக்கு ஏன் வருத்தப்படுற? படிப்பு தான் முக்கியம்னு இந்த ஊர் சம்பிரதாயத்தை மீறி படிச்சியல்ல. இப்ப தெரியுதா ஐயா உங்க அருமை? நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கான தண்டனையா இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கு. என்னது? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு குழத்தனமா தெரியல? அதுக்காக நடக்கிற காட்டுப்புற எடுத்தாண்டா வீரம் நினைச்சிட்டு இருக்குது. முட்டாள்தனமே இல்லைங்களா ஐயா? அந்த காட்டு மிராண்டி வய கூட்டத்துல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாத ஐயா. அப்படி பார்த்தா அதுல நானும் தாங்க ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க ஐயா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து படிங்கய்யா. எவன் வருவான்? எல்லாம் மெதுவா தான் நடக்கும். மெதுவானா? எம்புட்டு மெதுவாங்க ஐயா? ஐயா, அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல ஐயா. புரியுதுல்ல? நான் போறேன் ஐயா. போறேன்னு சொல்லாதய்யா, போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் முக்கியம். கணக்கு அங்க எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? கூப்பிடுறது காதல விடல. விழுது சொல்லுங்க. வாயா, இவரே எங்கேயோ ஏதோ படிக்க போறாரோ. இனிமே இங்க இருக்க மாட்டாரோ. அவருக்கு ஏதாவது டிக்கெட் பாரு அனுப்பிச்சு விட்டுரும். செம்ம டிக்கெட் ஒண்ணு இருந்ததுயா, அதுதான் இன்னைக்கு நீங்க பையன் கட்ட போறான். அதை நேத்தே அனுப்பிச்சியா? பஸ் டிக்கெட்ட சொல்லையா? டிக்கெட்டா? சென்னைக்கு போய் நல்லா படிச்சு 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் கூட்டு போறையா. இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போப்பா. அப்போ நான் ஐயா, நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகையா. ஐயா, உங்களுக்கு என் உயிரை கொடுக்க முடியாது. இதை தரையா. உலகம் பிறந்தது ஹாய் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த கடையும் இருப்பது எனக்காக. ஹாய் பாஸ். இது பாஸா? நான் இல்ல பாஸ், நீ தான் பாஸ். என் மண்டையில நிறைய இருக்குது, உன் மண்டையில தான் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே, ஒன் ஹெல்ப். என்னது? இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் எது இருக்கா? நான் என்ன போஸ்ட் மேனா வரவும் போறவனுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு? காலங்காத்தால கடுப்பேத்தாத போயா. யோ, என்ன அது? டீல ஈ செத்து கிடக்கு. பாஸ், எத்தனை ஈ செத்து கிடக்கு? ஒரு ஈ தான். அப்போ அது டீ. 2 ஈ இருந்தா அது காஃபி. புரியல இல்ல? என்னையா நீ காலங்காத்தால தத்துவம் பேசி நிக்கிற? வெயிட் அண்ட் சி. டி இ ஏ டி சி ஓ எஃப் எஃப் இ இ காஃபி. டீல எத்தனை ஈ இருக்கு? ஒரு ஈ இருக்குது. ஒரு ஈ. காஃபில எத்தனை ஈ இருக்கு? 2. 1 2. தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சார், நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? பார்த்தாலே தெரியுது. தலை பூரா ஒரே மூளை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆண்டவன் மூளை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிய அவன் எடுத்துக்கினான். சொல்லுங்க பாஸ். இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூலு பாஸ், அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. ஆமா. அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு
அவரே கூட்டின்னு போயிடுவார். உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியே இல்லாம இருக்கு. ஹாய் சார், ஆர் யூ ப்ரொஃபசர்? நீங்க வெளியூரா? யா. என்ன வேணும் உங்களுக்கு? சார் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன்? நான் படிக்கணும். நீங்களா? எஸ். படிக்கணுமா? யா. நான் இருக்கேன், வாங்க. ஓ காட். சார், உட்காருங்க. கேரி ஆன் சார். சலோ. ஹிந்தி வேறயா? இனிமே எல்லாமே ஸ்டார்ட் தான். இப்போ என்ன சொல்றீங்க சார்? வெரி நைஸ். இந்த விவசாயம் எல்லாம் ஆம்பளைங்க தான் செய்யணுமா? ஏன் பொம்பளைங்க செய்யக்கூடாதா? சார், இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் செய்யற ஆம்பளைங்கள விரல விட்டு எண்ணிடலாம். எல்லா ஆம்பளைங்களையும் குழப்ப தேடி சிட்டி பக்கம் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் கிராமத்துல நல்லபடியா விவசாயம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற பெண்கள் தான் காரணம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? நெல் சாகுபடியில நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிக விளைச்சல் செஞ்சு சாதனை படைச்சது ஒரு பொண்ணு தான். அவங்க பேரு பிரசன்னா. சாரி மதி, நான் தப்பா தான் பேசிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது போதும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாய். ஏய், நீ ஒருத்தி மட்டும்தான் இந்த விவசாயத்தை நினைச்சு பைத்தியமா இருக்க. நான் மட்டும் கொஞ்சம் அதிகமா மார்க் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த அசிங்கம் பிடிச்ச சேத்த மிதிக்காம இருந்திருப்பேன். நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சகதியை மிதிக்க உனக்கு அருவருப்பா இருக்கா? இந்த பாருடி, ஏதோ ஒரு விவசாயி அந்த சேத்துல மிதிச்சு அவர் கால்பட்ட மண்ல விளைஞ்ச அரிசியத்தான் நீ இன்னி கழுவி சாப்பிட்டுட்டு இருக்க. அது தெரியுமா? உனக்கு என்னடி நம்ம இயற்கை மேல இவ்ளோ அக்கறை? உனக்கெல்லாம் இதோட அருமை எப்படி புரிய போகுது? உங்க அப்பா ஒரு பெரிய மல்டி மில்லியனர், நீ படிக்கிறது டைம் பாஸுக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. இந்த விவசாயத்தை எங்க அப்பா அம்மாவை விட நான் அதிகமா லவ் பண்றேன். சாரிடி. என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி காலையில இருந்து கதவு போட்டுக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கறாயா? மாடிக்கு போய் கதவை உடைச்சு உள்ள என்ன செய்ய பாருங்க. டேய், கதவு திறடா. டேய், சீனிவாசா. ஏய், வண்டியோட. அடிச்சுக்க மூஞ்சி எவ்வளவு கிட்ட காட்டாத, ரொம்ப அபர்ஷனாகிற நீ. திருந்த மாட்டடா. பார், WWF கலந்துக்கிட்டு நான் பெரிய வீரன் ஆக தான் போறேன். டேய் சீனிவாசா. டேய், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சீனா 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 சீனா. இவன் ஊருடா மாட்டடா. எல்லாம் கிளம்பி போங்கடா. ஆமாப்பா. என்ன எல்லாம் நைட் ஷோ பார்த்துட்டு கலஞ்சி போறாங்க. என்னடா வாழ்க்கை. சொன்னா நான் 100 தடவை சொல்லுவேன். மஞ்சள் போட்டியில ஜெயிக்காம இந்த ஊருக்கு நான் வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஊருக்காரங்க மூஞ்சில நான் உரிக்க மாட்டேன். அடி மைக்கடா, நம்ம கையோட ஐ ஸ்மாஷ் உர. டேய், இப்போ என்ன டிவி ஆஃப் பண்ண? அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து கனவு காணாத. அதை அடையறதுக்கு அவன் செஞ்ச முயற்சியை நினைச்சு பாடுறா லேடிஸ் ஃபிங்கர். டேய் சம்பார், டிஃபன் ரெடியா? வந்தா ஏதோ சொன்னா. உனக்கு என்னப்பா, கடவுள் நல்ல அறிவை கொடுத்துருக்கான். காலையில பைக் எடுத்துட்டு போனா திரும்பி வரும்போது பணத்தோட வர்ற. ஏன் நிலைமையை பாரு. டேய், உனக்கு தெரியுமா, நான் நினைச்ச அந்த வேலையை வேற, ஆனா இப்ப பாக்குற வேலை வேற. நிறைய பணம் சம்பாதிச்சு ஜாலியா இருக்கணும்னா சென்னைக்கு வந்தேன். என்ன சொல்லணும், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னடா சொல்ற? அவன் ஊர்ல சென்னைக்கு போனா சூப்பர்னு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கான். நீ என்னடா சென்னைக்கு வந்து தப்புன்ற? ஆமாண்டா, இந்த நகரத்துல இப்படி செயற்கையா வாழ்றதை விட கிராமத்துல இயற்கையா நம்ம சொந்த பந்தங்களோட வாழ்றது எவ்வளவு பெரிய சொர்க்கம் தெரியுமா? நான் அப்படிதான் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு இன்டர்வியூ லெட்டர் என் லைஃபே மாத்திருச்சு. ஓ, அப்ப நீ உன் ஃபிளாஷ் பேக் ஓபன் பண்ற. சரி, மேல பாரு. சார், குட் மார்னிங் சார். போங்க. குட் மார்னிங் சார், என் இன்டர்வியூ லெட்டர் சார். யூ மிஸ்டர் சிவா? எஸ் சார். அப்புறம் இது எதுக்கு சார்? உட்காருங்க ப்ளீஸ். சரி சார். ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்களா?
அதனுடைய நோக்கம் என்ன? சார் இது ரொம்ப பெரிய கம்பெனி. நீங்க வேலைக்கு சேர்ந்தா எனக்கு ரொம்ப பெருமை சார். பரவாயில்லையே, வந்த உடனே உரம்போட ஆரம்பிச்சிட்டீங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த கம்பெனியில சம்பளம் இல்லாமயே வேலை பார்க்க தயாரா? சார் கிளம்புறேன் சார். கூல் கூல் கூல், புரிஞ்சிருச்சு. இங்க வேலை பார்த்தா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். ஓகே சிவா, பணத்தை பத்தி 2 வரியில உங்களால் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? வில்லுங்க பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? முடியும் சார். அப்ப சொல்லுங்க. பணம் இருந்தா தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தம் ஆயிடும். அதே பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெருங்கின சொந்தம் கூட தூரத்து சொந்தம் ஆயிடும் சார். வெரி குட் வெரி குட், யூ ஆர் பிரில்லியன்ட். அப்புறம் என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? சார் மயில்ன்றது நம்ம தேசிய பறவை. அப்ப கிளி? கிளிங்கிறது நம்ம ஜோசிய பறவை சார். எல்லா கேள்விக்கும் டான் டான் பதில் சொல்றானே. ஓகே மிஸ்டர் சிவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே சார். உங்க சின்ன வயசுல இந்த ஆயா வடை சுட்ட கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். அதுல இருந்து இப்போ ஒரு கேள்வி, வடையை சுட்டது ஆயாவா இல்ல காக்காவா? 2 பேருமே இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், தந்திரமா காக்கா கிட்ட பேசி வடைய சுட்டது நரிதான் சார். வெரி குட் மிஸ்டர் சிவா, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் உண்டான அத்தனை குவாலிஃபிகேஷனும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வடையில அடங்கிருச்சு. தேங்க்யூ சார். ஜென்டில்மேன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இப்ப கை கொடுங்க. தேங்க்யூ சார். சரி சார், வரேன் சார். வரேன் சார். குட், வெல்கம். ஓகேடா, வேலை கிடைச்சிருச்சு. இனிமே என்ன, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃப் செட்டில் ஆக போகுதுடா சிவா. கலக்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் சிவா, உங்க தன்னம்பிக்கை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன், என்ன சார் சொல்றீங்க? இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துச்சு, அது உங்களோட தான். இனிமே இந்த சென்னையில நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நம்ம உரத்தை மார்க்கெட் பண்ணணும். இந்த மாசம் உங்களோட டார்கெட் 1000 மூட்டை. 1000 மூட்டை? ஆமா. அடுத்த மாசத்துல இருந்து படிப்படியா கூடும். பெஸ்ட் ஆஃப் லக். சோ ஒரு நியூஸ் பேப்பர் என் தலையெழுத்த மாத்தின மாதிரி ஒரு இன்ட்ரி பேப்பர் உன் தலையெழுத்த மாத்திருச்சு. இப்ப புரியுதா உனக்கு? நான் பார்க்க வந்த வேலை வேற, ஆனா இப்ப இஷ்டப்பட்டு பாக்குற வேலை வேற. ஆமா, ரொம்ப நாளா நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு மூட்டை கிடக்கு, அது என்னது? அதுவா, நான் முத வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு விற்கிறது கொடுத்த உரம் மூட்டை. அது என்ன நான் பிரிச்சு கூட பார்க்கல. அதை வாங்குறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? இல்ல சார், என்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் கூடுற மீட்டிங் பிளேஸ் வந்துருச்சு. கிளம்புறேன். தங்களை அபிநயம் விவான் அன்போடு அழைக்கிறது. ஆஹா ஆஹா, அழகு தமிழ். உன் பேச்சில் இங்கே அரசியல்வாதிகள் அடிக்கடி வருவார்கள் என்பது தெரிகிறது. வருவாங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல மினி சட்டசபையே உள்ளவா. ஒரு பொண்ணை நிப்பாட்டாம கண்ணை நிப்பாட்டிருக்காங்க. பரவாயில்ல, 2 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி அனுப்பு. ஊற வச்சு அனுப்புறேன். நார வச்சு அனுப்பிடாத. வண்டி லெஃப்ட்ல திருப்பா. சரி கையில கடிச்சா சிரிப்பு பிஞ்சிடும். ஏய், இடி வர என்னன்னு பாரு. பாக்கண்ணே. அப்புறம் ஏய், ரெடி சொன்ன? கையில கடிச்சா சிரிப்பு பிஞ்சிடும்னு சொன்னேன். இது வந்துட்டேன். அடி அடி பாக்கலாம். அடி கையை விடுறா. அடி பாக்கலாம். யாட்ட எங்கள்ட்ட ஓர பேசுறியா நீ? அடி அடி லட்சடுவேன். மனுஷனடா நீ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற? இதெல்லாம் சும்மாவே வரக்கூடாது. வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல கையை பிடிச்சு வேற இருக்கிறியா? என்ன பாக்குற? ஏய், சீ வா. என்னடி ஓவரா பேசுற? ஏய், நீ யாரு? நீ என்ன பெரிய ரவுடியா? குடிகாரனெல்லாம் போய் வேலைக்கு வச்சிருக்க? என்ன முறைக்கிற? முறைச்சா பயந்துருவோமா? என்ன கூட்டம் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, போங்க போங்க. டேய் டேய், என்னங்க பிரச்சனை? சிக்னல் கூட பார்க்காம வேகமா போறான். யாருக்கு சிக்னல்? வண்டிக்கு. வண்டிக்கா? அவன் மனுஷன் கொடுக்குற சிக்னலே பார்க்க மாட்டேன்றான். வண்டி என்னங்க பண்ணோம்? உங்க பேர் என்னங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். வெண்மதி. வெண்மதியா? அப்ப நான் மதியம் கூப்பிடுமா? கூப்பிட்டு என்ன பண்ண போற? சும்மா சிக்னல் தரதா பாருங்க. லூசா நீ? இதுதான் உன்னை பார்த்துட்டேன்ல.
ஏய்.